ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். நான் சந்திரகலா ராமநாதன். பதிவு எண் 806. இன்றைய தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி அதர்மத்தின் தோல்வியா அல்லது தர்மத்தின் வெற்றியா என்பது. ராவணன் சிவ பூஜைகளும் கடும் தவமும் செய்து சிவபெருமான் அருளை பெறுகின்றார். ஆயக்கலைகள் 64லும் கரை தேர்ந்தவன். இருந்த போதிலும் அவனிடம் ஆணவம் இருந்தது. மாரீசனிடம் அவரது ஆணவம் வென்றது. ஜடாயுவிடமும் அவரது ஆணவம் வென்றது. தம்பி விபீஷணரும் அண்ணா இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய் என நொந்தனன். ஆதலில் நுவல்வது கேள் என்ற போதும் கேட்கவில்லை. ராவணனின் ஆணவம் வென்றது. ராவணன் அவைக்களம் சென்று அங்கதனும் ராவணா தேவியை விடுக, அன்றேன் போர்க்களம் புகுந்து உன் ஆவியை விடுக என்ற போதும் கேட்கவில்லை. அவரது ஆணவம் வென்றது. கும்பகர்ணனும் 6 மாதம் தூக்கத்திற்கு பின் எழுந்தவர் தன் அண்ணனிடம், அண்ணா நீ இன்னும் சீதையை விடவில்லையா என்ற போதும் கேட்கவில்லை. அவரது ஆணவம் வென்றது. முதல் நாள் போர்க்களத்தில் இருந்து திரும்பிய இந்திரஜித் ராவணனிடம் சென்று சீதையை திருப்பி அனுப்பிவிடு என்று கூறியும் ராவணன் கேட்கவில்லை. இந்திரஜித்திடமும் அவன் ஆணவம் வென்றது. ராவணனின் மனைவி மண்டோதரி சொன்னாள், கேட்கவில்லை. அவரது ஆணவம் வென்றது. இறுதியில் எங்கு வந்து யார் முன்னால் நின்றான்? தர்மத்தின் சுரூபம், வேதத்தின் நாயகன் ராமபிரான் முன் வந்து நின்றான். இது ராவணன் அல்ல, அதர்மம் ராவண வடிவத்தில் ராமர் முன்னால் வந்து நின்றது. ராமர் யார்? செடியாய வெல்வினைகள் தீர்க்கும் திருமால், நெடியோன், வேங்கடவன். நின் கோவிலின் வாசல் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்ற குலசேகர ஆழ்வாரின் இனிய நாராயணன். ஓம் நமோ நாராயணாய என்று பிரகலாதன் தன் தந்தையிடம் கூறிய பெருமை மிகுந்த நாராயணன். கஜேந்திரன் ஆதி மூலமே என்னை காப்பாற்று என அழைத்ததும் ஓடி வந்து அருள் புரிந்த அன்பு கடல் நாராயணன். இப்போது ராமபிரானாக நிற்கிறார். அன்பின் திருவுருவம், கருணை கடல், செந்தாமரை முகமுடையான், யுதக்ரோதகன், அதாவது கோபத்தை அடக்கி ஆள்பவன், சத்தியத்தை உணர்ந்து அதை எந்த நிலையிலும் தன்னிலை மாறாமல் வாழ்ந்து காட்டிய உத்தமன் ராமர். இப்போது ராவணா, இன்று போய் போருக்கு நாளை வா, நல்ல ஆளை திரும்பி வா என்றார். ராவணனும் வந்திருப்பது நாராயணன் தான் என உணர்ந்து அவர் கையால் உயிர் நீங்க வேண்டும், அப்போதுதான் நமக்கு மோட்சம் என்று மறுநாள் போருக்கு வந்தான். பல இடங்களில் அதர்மம் வென்ற போதும் தர்மத்தின் முன்னால் தோல்வியை தழுவியது. ராவணனின் வீழ்ச்சி தர்மத்தின் வெற்றியே. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாபதையே நம என்று நாளும் வணங்குவோம். ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.